ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் காரியத்தை நான் முடிப்பேன். உங்கள் காரியத்தை அவர் முடிக்கும்படியாய் இந்த நாளில் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கூர்ந்து கவனியுங்கள், விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கு ஒரு முடிவு வரும். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதை விசுவாசியுங்கள். இந்த விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார் என்று நான் உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நெகோமி எனக்கூடிய ஒரு ஸ்திரீ தன் மருமகளாகிய ரூத்துக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. 18வது வசனம், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் உங்கள் காரியத்தை முடிக்கும் வரை இளைப்பாற மாட்டார். உங்கள் காரியத்தை முடிக்கும்படி அவர் தீவிரமாக இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த ரூத்துக்கு இந்த நெகோமி சொன்ன ஒரு வார்த்தை, மருமகளுக்கு மாமியார் சொன்ன ஒரு வார்த்தை. இதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் தன்னை காரியத்தை முடிக்கிறவராய் வெளிப்படுத்துகிறார். உங்கள் காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த நாளில் அதை நினைவில் வையுங்கள். இந்த காரியம் இயேசுவின் நாமத்தினாலே முடியும் என்று விசுவாசியுங்கள். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியம் என் வாழ்க்கையில முடிய வேண்டும் என்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல இந்த நெகோமி ரூத்துக்கு சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. நீ எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்துக்கு போ. என்ன, இன்னைக்கு நாம பெற்ற அபிஷேகத்தோடு ரட்சிப்பு எனும் வஸ்திரத்தை உடுத்தி களம் எனும் திருச்சபைக்கு வரும்பொழுது உங்கள் காரியங்களை முடிக்க ஆயத்தமாய் ஆண்டவராக இயேசுவானவர் காத்திருக்கிறார். பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களை எதிர்பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள் ஒரு காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் ஒரு காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள், வயதானவர்கள் ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் காரியங்கள் முடிய வேண்டும் என்றால் திருச்சபைக்குள்ள இருக்கிற நாம் திருச்சபைக்கு வரும்பொழுது என் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இயேசுவானவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தோடு அவர் எனக்கு ரட்சிப்பு எனும் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தோடு திருச்சபைக்குள் களத்திற்குள் நான் வரும்பொழுது ஆண்டவராக இயேசுவானவர் தன்னுடைய வார்த்தையினாலே உங்கள் காரியத்தை முடிக்க பண்ணுவார். அப்ப திருச்சபைக்கு வரும் பொழுது அவருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்கும் பொழுது அதை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் காரியங்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்கும். சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். உபாகமம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்டேன். அப்ப பாருங்க, நமக்கு கடுமையா ஒரு காரியம் இருக்கும், அதை யார் இடத்துல கொண்டு வரணுமோ அவர் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். உங்கள் காரியங்கள் உங்க பார்வையில கடினமா இருக்கலாம், இந்த காரியம் நம்மளுடைய பார்வையில கடினமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில அது லேசான காரியம். நீங்க எப்ப உங்களுடைய காரியத்தை திருச்சபைக்கு கொண்டு வந்துட்டீங்களோ, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்களோ, அது அவருக்கு லேசான காரியம். யோபு பாருங்க, 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, நான் பதறின காரியம் எனக்கு நேரிட்டது. இவருக்கு ஒரு பதட்டமான ஒரு யோசனை. எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே போயிட்டா எப்படி இருக்கும், அப்படி ஒரு பதட்டம். இந்த பதட்டம் இருக்கக்கூடாது, இந்த பயம் இருக்கக்கூடாது. இந்த பயந்த காரியம் அப்படியே வந்துருச்சு. நாம காரியங்கள், நமக்கு நன்மையான காரியங்களை குறித்து விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நன்மையான காரியங்கள் வரும். கர்த்தர் கொடுத்திருக்கிற அற்புதமான காரியங்கள் எடுபட்டு போகுமோ என்று பயப்படும் பொழுது அது அப்படியே நடக்கிறதா இருக்கிறது. இந்த பயம் நமக்குள்ள வரக்கூடாது. என் காரியத்தை நிச்சயமா இயேசு வாய்க்க பண்ணுவார். என் காரியத்தை நிச்சயமா ஜெயமா இயேசு முடிப்பார். இந்த நாள்ல என் காரியத்தை முடிக்காத அவர் ஓய மாட்டார். இதை விசுவாசிக்கணும். எந்த காரியத்தை குறித்து பயப்படக்கூடாது. இப்ப ஆண்டவர் இந்த காரியங்களை எப்படியெல்லாம் வேதாகமத்தில் முடித்திருக்கிறார், எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில முடிப்பார் என்றால், முதலாவதாக ஒரு ஊழியரை அனுப்பி உங்கள் காரியத்தை முடிக்க செய்வார். இரண்டாவது பாருங்க, அப்படி இல்லைன்னா தேவ தூதர்களை அனுப்பி உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். இதுக்கு மேல அப்பாற்பட்டு இந்த காரியங்கள் ரொம்ப கடினமான காரியங்களா இருக்கும் பட்சத்துல அவரே இறங்கி வந்து அந்த காரியங்களை வாய்க்க செய்வார்.
விசுவாசிக்கணும். என்னுடைய காரியத்தை முடிக்க இயேசு ஒரு தேவ மனுஷனை அனுப்புவாரு, தூதனை அனுப்புவாரு, அவரே இறங்கி வந்து முடிப்பாரு. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு ஆள் அனுப்பி அவனை விடுதலை ஆக்குறார் சிறைச்சாலையிலிருந்து. ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு ஒரு ஆள் அனுப்பி ஒரு விடுதலை, தூதனை அனுப்பி பேதுருடைய சிறைச்சாலையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். சில வேளைகளில் இயேசுவே வந்து பல ஜனங்களை வியாதியிலிருந்தும், சாபத்திலிருந்தும், தரித்திரத்திலிருந்தும், போராட்டத்திலிருந்தும், குழப்பத்திலிருந்தும் விடுவித்ததாய் வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கு? இப்ப ஒரு காரியத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு இந்த சுலோமித்யா என்ற ஒரு ஸ்திரீக்கு ஒரு பிரச்சனை. இதை குறித்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இந்த சுலோமித்யா வீட்டுக்கு என்ன பண்ணுவாருன்னா, இந்த எலியா அந்த வழியாய் போகும்போது அவர் வீட்டில் தங்குவாரு, அங்க சாப்பிடுவாரு. அப்ப சரி, இவளுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவர் என்ன சொல்றார், தன் வேலைக்காரனாக கேயாசிடம் சொன்னா, சுலோமித்யாளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடம் பேசணுமா, இல்லை சேனாதிபதியிடம் பேசணுமா, உனக்கு ஏதாவது காரியம் உண்டா என்று அவளை கேட்டான். உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா? இந்த ஊழியக்காரன் கேட்கிறான் இந்த விசுவாசி கிட்ட, உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா? ஆனா பாருங்க, வேதத்தின் அடிப்படையில் அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவளுக்கு பிள்ளை இல்லை, காரணம் அவள் கணவன் வயது சென்றவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உடனே 16ஆவது வசனம், எலிசா அவளை பார்த்து சொன்னது ஒரு வார்த்தை, ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று. இந்த ஊழியக்காரன் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, 1 வருஷத்துக்குள்ள உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும். அவளுடைய காரியம் ஒரு குழந்தை தேவை, அந்த குழந்தை பிறக்க சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு ஊழியக்காரனை கொண்டு இந்த இடத்துல ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், 1 வருட காலத்திற்குள் உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும். அதே போல 17ஆவது வசனம், அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றார். பாருங்க, வாய்க்கவே வாய்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் தன் ஊழியக்காரர்களை கொண்டு ஒரு வார்த்தையை பேசி என்ன பண்றாரு, காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். நம்முடைய காரியங்கள், அது பூமிக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, பரலோகத்திற்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை ஆண்டவராக இயேசுவானவர் முடிப்பார். இதை குறித்து யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் தியானிக்க முடியும். அப்ப நம்முடைய காரியங்கள் என்ன? இப்ப நம்ம காரியத்திற்கு நமக்கு ஒரு காரியம் முடியல, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நாமளே அந்த காரியத்தை முடிக்க முயற்சி செய்யணும். ஆண்டவராக இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறது இல்லை. இடம் கொடுக்காதனால்தான் அந்த காரியத்துல கால தாமதமாகுது, அந்த காரியத்தை குறித்த ஒரு பெரிய போராட்டம் உண்டாகுது. அப்ப நாம நம்முடைய காரியங்களை முதலாவது அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். என் காரியம் இப்படியா இருக்கிறது. அப்ப எங்க வரணும்? திருச்சபைக்கு வந்து நம்முடைய காரியத்தை சொல்லணும். அதே போல நம்முடைய காரியத்தை அவருடைய கரத்துல வைக்கணும், அவர் கையில கொடுத்துடணும் நம்ம காரியத்தை. 3வது, நம்முடைய காரியத்தை அவர் மேல் போட்டு விட வேண்டும். ஆண்டவராக இயேசுவின் மேல் இந்த காரியத்தை போட, ஆண்டவர் இது இனிமேல் என்னுடைய காரியம் அல்ல, இது இனிமேல் இது உம்முடைய காரியம். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்க கரத்துல அதை கொடுத்துட்டேன், உங்க மேல இதை போட்டுட்டேன். இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு திருச்சபைக்கு வருபவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், காரியத்தை அவர் முடிப்பார். பாருங்க, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல, யோப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். இதுதான் நான் சொன்னேன், தேவாலயத்திற்கு வந்து உங்கள் காரியங்களை கர்த்தருடைய சந்நிதியில சொல்லணும். என் காரியத்தை நானே முடித்துக் கொள்வேன் அப்படின்ற எண்ணம் வரும்போது, ஒரு பெரிய காரியம் வரும்போது ஆண்டவர் வேடிக்கை பார்ப்பார். இதை எப்படி உன்னால் சமாளிக்க முடியும்? நீ இந்த சில காரியங்களை நானே முடித்துக் கொள்வேன், என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய ஞானத்தினாலே நானே முடித்துக் கொள்வேன் என்று நீ யோசித்ததினால் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, சில பெரிய காரியங்கள் வரும்போது அதை சமாளிக்க முடியாது. முதலாவது நம்முடைய காரியத்தை சொல்லணும். எரோமியா பாருங்க, 20ஆம் அதிகாரமும் 11-12 வசனங்கள் நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கேன். எரோமியாவுக்கு துன்பப்படுத்துறாங்க. எரோமியா கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுற ஒரு மனுஷன் ஒரு சூழ்நிலையினால துன்பப்படுத்தப்படுகிறார். அப்பொழுது எரோமியா சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுறதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். அப்ப அவர் கையில கொடுத்துடணும் காரியத்தை. என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது ஆண்டவரே, நான் செய்தால் அது அரையும் குறையுமா இருக்கும். என்னை தூஷிக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், என்னை ஏளனமாக பேசுகிறார்கள், என் விரோதமாக சத்துருக்கள் எழும்புகிறார்கள், இந்த காரியத்தை உங்க கையில கொடுத்துறேன். அப்ப உங்கள் சத்துருக்கள் சுற்றி வளைக்கலாம், எதிர்த்து வரலாம், துன்பப்படுத்தலாம், இத ஆண்டவருடைய கரத்துல சாட்டி விட்டுணும். பாருங்க, என் காரியத்தை உங்க இடத்துல சாட்டி விட்டேன்னு சொல்றேன், சாட்டி விட்டுணும். 3வது பாருங்க, ஏசியா 38ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்துல, நமுட்டை போல தகவலான் குருவிகளை போல கூவினேன், புறாவை போல புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பூத்து போயின, கர்த்தாவே ஒடுக்கப்பட்டு போகிறேன்,
என் காரியத்தை உன்மேல் போட்டுக்கொள்ளும். தாவீது சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. தாவீது மன்னிக்கவும், ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய காரியத்தை உங்க மேல போட்டுக்கோங்க. என்னால சமாளிக்க முடியல, இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல, இந்த வியாதியை சமாளிக்க முடியல, இந்த தரித்திரத்தை சமாளிக்க முடியல, இந்த பொல்லாத மனிதர்களுடைய வார்த்தையை சமாளிக்க முடியல, என்னால குடும்பத்தை நடத்த சமாளிக்க முடியல. ஆண்டவரே, இந்த காரியத்தை உங்க மேல போடு. இனிமே என் குடும்பம் உங்க குடும்பம், என்னுடைய வியாதி உங்க வியாதி, என்னுடைய தரித்திரம் உங்களுடைய தரித்திரம். இது ஏனெனில் நான் ஏற்கனவே சொல்றேன், நம்ம காரியத்தை அவர்கிட்ட சொல்லணும், அவருடைய கரத்துல கொடுக்கணும், அவர் மேல போட்டுக்கணும். அப்ப நம்முடைய காரியங்களை அவர் செய்து முடிக்கும் வரை ஓயவே மாட்டார். பாருங்க, இப்படி காரியங்களை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்வார்? நான் சுருக்கமா சொல்றேன். இப்ப என் காரியத்தை அவர்கிட்ட சொல்லிட்டேன், என் காரியத்தை அவருடைய கரத்துல கொடுத்துட்டேன், என்னுடைய காரியத்தை அவர் மேல போட்டுட்டேன். இப்ப அவர் என்ன செய்வார்? நான் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்துல, அவருக்கு பயந்து முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவித்தால் மகிமையான காரியங்களை செய்வார். நீங்க உண்மையிலே அவருக்கு பயப்படுறீங்களா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம சொல்லிக்கலாம், நான் இயேசுவுக்கு பயப்படுறேன், நான் கர்த்தருக்கு பயந்தவனா இருக்கிறேன். ஆனா அவருக்கு உண்மையாய் பயந்து முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவித்தார். நான் கடமைக்கு அவரை கும்பிடுறேன், அவரை நோக்கி ஜெபிக்கிறேன், கடமைக்காக நான் வேதத்தை வாசி, அப்படி இல்லை. உண்மையா இதை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில நான் மகிமையான காரியங்களை செய்வேன். ஆண்டவராக இயேசுவானவர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்கள் நடக்கும். இதை விசுவாசிகள். 2வது யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம எதிர்பார்த்திருக்கிறது சிறிய காரியம் தான், சின்ன காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிய காரியத்தை செய்வேன். ஏன்னா அவர் வைத்திருக்கிற திட்டம் அப்படி. நாம் யோசிக்கிறது சிறிய காரியம், அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரிய காரியம். ஏனெனில் நாம் ஆராதிக்கிற இயேசு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார். நாம அவருடைய சமூகத்துல வந்து அவரிடத்தில் நம் காரியத்தை சொல்லும் பொழுது, அவர் கரத்தில் நம் காரியத்தை கொடுக்கும் பொழுது, அவர் மேல் நம்முடைய காரியத்தை சாட்டி விடும் பொழுது, என் வாழ்க்கையில முதலாவது என்ன நடக்கும்? மகிமையான காரியங்கள் நடக்கும். 2வது பெரிய காரியங்களை நடக்கும். 3வது லூக்கா 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, தேவனை மகிமைப்படுத்தினார்கள், அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். இந்த இடத்துல பாருங்க, எங்க இயேசுவை மகிமைப்படுத்துகிறோமோ, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கிறோமோ, இந்த ஜனங்கள் சொன்னாங்க பாருங்க, நாங்கள் பயந்தோம், அவரை மகிமைப்படுத்தினோம், அதிசயமான காரியங்களை கண்டோம். அப்ப நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தும் போது உங்கள் கண்கள் அந்த அதிசயத்தை காணும், அதிசயமான காரியங்களை காணும். இதுவரை என் கண்களால் ஒரு அதிசயத்தை பார்க்க முடியவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தால் விசுவாசிங்கள், இன்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் கண்கள் அதிசயமான காரியங்களை காணும்படி நான் செய்வேன். 4வது காரியம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். பயங்கரமான காரியங்களை செய்வார். இந்த பயங்கரமான காரியங்களை உங்கள் சத்துருக்கள், உங்களை வீணாய் பகைத்தவர்கள், தூஷித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், குற்றப்படுத்தினவர்கள் மத்தியில கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். இப்ப நம்மளை யாராவது குற்றப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்த, நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு விரோதமா நம்ம ஏதாவது செய்யலாம் நினைப்போம். வேண்டாம், ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை செய்வார். அதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணும்படி செய்வார். அப்ப இந்த நெகோமி மூலமா ரூத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இந்த காரியத்தை முடிக்கும் முன் அவர் ஓய மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ உன் காரியத்தை என் கையில கொடு, உன் காரியத்தை என்கிட்ட சொல்லு, உன் காரியத்தை என்னிடத்தில் சாட்டி விடு, நான் உன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வேன், உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன், உன் வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்வேன், உன் வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்வேன். நீங்கள் இயேசு, அதாவது இந்த ரூத்துக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ரூத் என்றால் சிநேகிதி, அதாவது ஃப்ரெண்ட் என்ற அர்த்தம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சிநேகிதனாக இருக்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிற சிநேகிதர்கள் சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். உலகத்தில் இருக்கிற சிநேகிதர்கள் செய்வார்கள், ஆனால் சுயநலமாய் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நாம் இயேசுவுக்கு சிநேகிதனாய் இருக்கும் பொழுது மகிமையான காரியங்களை பார்ப்பீர்கள். அதே போல பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது மட்டுமல்லாமல் அதிசயமான காரியங்கள் உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். கர்த்தரே பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்து உங்களோடு இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார். அப்ப நான் என்ன பண்ணணும்? இயேசுவுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும். முதலாவது
என் காரியத்தை சொல்லணும், 2வது என்னுடைய காரியத்தை அவருடைய கரத்துல கொடுக்கணும், 3வது என் காரியத்தை அவர் மேல் போட்டு விடும் பொழுது, அடுத்தது நான் இயேசுவுக்கு சிநேகிதனாக இருக்கும்போது அவர் நம் வாழ்க்கையில எடுத்திருக்கிற காரியங்களை முடிக்காது ஓய மாட்டார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லுகிறது, அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். வாக்குத்தத்தம் பாருங்க, உங்களுக்கு சொன்ன காரியங்கள் அனைத்தையும் பூமியிலே இயேசு நிறைவேற்றுவார். விசுவாசிகள் பூமியில ஆண்டவர் என் வாழ்க்கையில சொன்ன காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி முடிப்பார். இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த காரியம் உங்களை நிமிர முடியாதபடி வைத்திருக்கிறது? எந்த காரியம் உங்கள் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் காரியங்களை நான் நிச்சயமாய் முடிப்பேன். விசுவாசிங்க, இந்த செய்தியை கேளுங்க. என் காரியத்தை முடிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இதனால் ஆண்டவர் என் மத்தியில் பேசியிருக்கிறார். என் காரியங்கள் நிச்சயமாய் முடியும். அது இயேசுவின் நாமத்தினால் முடியும். எனக்கு அது பெரிய காரியம், அவருக்கு அது லேசான காரியம். உங்கள் காரியம் அவருக்கு லேசானது. இந்த விசுவாசிகள் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நிச்சயமாகவே இந்த செய்தியானது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.